உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்றைக்கு விஜய் திருச்சியில் ரோட் ஷோ, இப்போ இந்த வீடியோ பேசும்போது முடிச்சிட்டார் ரோட் ஷோவை. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது பேசுவார்ப்பா அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, இது வந்துருச்சு எலெக்ஷன். செவ்வாய்க்கிழமையோட பிரச்சாரம் முடியுது. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணோட கடைசி கட்ட பிரச்சாரம். ஒவ்வொரு தலைவர்களும் கிடைக்கிற கேப்பில் கடை வெட்டலாமா அப்படின்ற அளவுக்கு நிமிஷங்களை, நொடியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. அதுதாங்க முக்கியம். ஆனால் விஜய் பேசுவார். என்ன பேச போகிறார்? என்ன திருச்சி கிழக்கில் என்ன பேச போகிறார்? குறிப்பாக வாக்கு கேட்க போகிறார். இந்த கடைசி கட்ட நேரத்தில் தனக்கான அழுத்தத்தை பேச போகிறார். ஏன்னா நேற்றுலாம் கூட பனையூரில் திடீர்னு ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கைலாம் கூட ஒன்று எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருந்தார். ஏன்னா பர்மிஷன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தொடர்ச்சியாக அதில் ரத்து செய்யப்படுகிறது. சரியாகவே கொடுக்கறது இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இது மாதிரியா எங்ககிட்ட ஒரு பாகுபாடு பார்க்கப்படுகிறது அப்படின்னு. அப்புறமா பெரம்பூரில் 16ஆம் நம்பர் அந்த இடத்துல நோட்டா சின்னத்துக்கு இது கொடுத்துருந்தாங்க. நோட்டாவுக்கு அது விசிலுக்கான இடம். அது பழைய ஃபேம்லெட்டு, பழைய பேப்பர் அது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, இதெல்லாம் சேர்த்து குறிப்பாக திருச்சி கிழக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த தொகுதியில் மலைக்கோட்டை மாநகரத்தில் என்ன பிரச்சனைகள், மலைக்கோட்டை மாநகரத்தில் உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு விஜய் பேசுவார்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்து பேசி இருக்கணும். மிக முக்கியமாக பேசியிருக்கணும். வந்தார், அவ்வளோ பெரிய கூட்டம். விஜய் வந்தாலே கூட்டம் தான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி கட்ட இது. அப்புறமா புனித அந்தோனியர் சர்ச், புகழ்பெற்ற புனித அந்தோனியர் சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டுக்கின்னு தன்னுடைய வேண்டுதலை அல்லது ஒரு வெற்றியை, பிரார்த்தனையை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது பாவ மன்னிப்பு கூட சொல்லியிருந்தாங்க, கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இருக்கட்டும், அதனால என்ன இருக்குது? ஒரு கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை. இந்துக்கள் கூட போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு இன்னோட கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி முட்டி போட்டுக்கிட்டே நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ஏறுவீங்களா? பக்கத்தில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோயில், அங்கே போயிட்டு வருவீங்களா? இந்த மாதிரியான கேள்விகள், எதிர்வினை கேள்விகள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதை வச்சு திரும்பவும் ஏன்னா போய் விபூதி வச்சா நெத்தியில், இங்கே பாரியா இவர் ஒரு சங்கி, ஜோசப் விஜய் விஜய்ன்ற பேரில் ஒரு சங்கீதனம் பண்ணுறாரு. போய் இந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டா அங்கேயும் ஒரு விமர்சனம். சரி, சர்ச்சுக்கு முட்டி போட்டுன்னு பிரார்த்தனை பண்ணால், இங்கே பார்த்தியா கிறிஸ்தவர் ஓட்டுக்கெல்லாம் வாங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலை, சிறுபான்மையினர் ஓட்டை பிடிக்கிறதுக்காக கடைசி கட்ட நேரத்தில் மகா நடிகம் பார்த்தியா, நீ ஒரு பாவாடை, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கட்டுங்க. அதுதாங்க இந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும். இதற்கெல்லாம் அதுக்காக ஒரு அழுத்தத்தோடு இருக்கவே கூடாது. இறங்கியாச்சு பார்த்துடணும். ஆனால் ஏன் பேசலை அப்படின்ட்டு தெரியவே இல்லை. என்ன காரணம்னே சொல்லலை. பேசி இருக்கணும். திரும்பவும் தான் நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சார பயணம் என்னன்னு இது வரைக்கும் வரல. 21ஆம் தேதி ஒய்எம்சே, சென்னையில் உள்ள நந்தனம் ஒய்எம்சே மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு அன்அஃபிஷியலான தகவல். ஏன்னா கிடுன்னு ஓட வேண்டிய ஒரு நேரம் அது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, அவருக்கு நாளைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த குடும்ப நல கோர்ட்டில் செங்கல்பட்டில் விஜய்க்கும் அவர் மனைவி சங்கீதாவுக்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டு போச்சு. சமரசம் செய்து வச்சவங்க எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபாவும் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை, அது அப்ளை பண்ணது தான். எனக்கான விவகாரத்தை நான் வாங்கி திருவேன்னு நாளைக்கு அவர் கோர்ட்டில் ஆஜராகணும். அநேகமாக ஆன்லைனில் ஆஜராகிறதா அவர் பர்மிஷன் கேட்டு, ஏன்னா எலெக்ஷன் வந்தாச்சு, எலெக்ஷனான இன்னும் 2-3 நாள் வரப்போகுது அப்படின்போது ஆன்லைனில் ஆஜராகிறேன் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் மூலியமாக அனுமதி கேட்டதாக ஒரு தகவல். இதுக்கிடையில் ஜீவனாம்ச தொகையாக ஒரு 35 கோடி நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். கொடுத்துட்றேன் நான் அவங்களுக்கு. மகனும் மகளும் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு விஜய் சொன்னதாக இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் சொன்னது தான் என்ன கரூர் சம்பவத்தில் அழுத்தம் கொடுத்தீங்க, ஜனநாயகன் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க, என் பர்சனல் வாழ்க்கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது இருக்க தான் செய்யும். அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு, தேர்தலும் வந்தாச்சு. தேர்தல் எப்போ வரும் 2026 பேசி, அப்புறம் தேர்தல்னு சொல்லி, அப்புறம் ஏப்ரல் 23 சொல்லி இதோ வந்தாச்சு. தேர்தல் நெருங்கி வந்தாச்சு. கடைசி கட்டம் அதுதான். இந்த விமர்சனங்கள்லாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய்க்கான எதிர்ப்பு அரசியல் அது இருக்கவே இருக்குது.
ஒரு பக்கம் சின்னத்திரை நடிகர்கள் எல்லாம் வந்து இப்படி தவேகாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றாங்க. அதை கூட கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரும் தெரியுமான்னு. டிவி சீரியல் பார்க்குறவங்க தான் அங்கே முக்கியமான ஆட்கள். இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பெரும்பான்மையான ரசிகர்கள் டிவி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் தான். அது சரி, அது விமர்சனமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நடிகர் நடிகைகளே வந்து விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தெல்லாம் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யராஜெலாம் கூட பேசியிருக்காரு. வந்து சத்யராஜெலாம் பார்த்தீங்கன்னா கிண்டலும் நையாண்டியும் கேலியும் கடுமையான எதிர்ப்பு அரசியல்லாம் கூட பேசியிருக்கார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தலைவா படத்தின் பொழுது பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது நீங்கள் கொடநாட்டில் போயிட்டு, விஜய் அவர்களே கொடநாட்டில் போயிட்டு அந்த அம்மா முன்னாடி கையை கட்டின்னு அம்மா 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 நான் பண்ணதெல்லாம் தப்புமா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு அத்தனை அம்மா போட்டு பேசுனீங்கல்ல. இப்போ வந்து எங்கள் தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே நீங்கள் ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா உங்களை கொத்து பரோட்டா போட்டிருப்பாங்க அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் பேசியிருக்கார். ரைட்டு, நான் கேட்குற கேள்வி, சத்யராஜ் அவர்கிட்ட நான் கேட்குற கேள்வி நீங்கள் பேசிட்டீங்க. ஏன் அந்த நேரத்தில் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதியை ஒருமையில் பேசினார். வந்து கருணாநிதி அப்படின்னு இன்னும் கூட, ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், அவர் விமர்சனம் நான் சொல்ல விரும்பலை. அந்த நேரத்தில் அப்படி பேசினார். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க சத்யராஜ்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? சொல்லியிருக்க வேண்டியது தானே தலைவர் அப்படி இப்போ வந்து ஒருமையில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. நீங்கள் ஏன் சொல்லலை? சரி, அந்த அம்மா இருந்தாங்கல்ல, இப்போ வந்து உங்கள் மகன் வந்து திமுகவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க, வர்த்தக அணியிலே இலக்கிய அணியில் இருக்காங்க. கடுமையாக பேசுறது பூரா விஜய் எதிர்ப்பு அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய மகளையோ அல்லது உங்கள் மகன் நடிகர் சிபிராஜையோ திமுகவிலேருந்து இறக்கியிருக்க வேண்டியது தானே, பேச வச்சிருக்க வேண்டியது தானே. இந்த குத்து பரோட்டா அங்கே அப்ளை பண்ணலாம்ல. தலைவா பட பிரச்சனை உண்மையே அந்த பிரச்சனை தான். அது உண்மையில் ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடக்கூடாது. அந்த படம் ஒரு பெரிய படம், அந்த ப்ரொடியூசர் தவிச்சிட்டு இருந்தார். அப்படி தவிச்சிட்டு இருந்தார். போய் கையை கட்டி நின்னாரு, பேசினார். ரைட்டு, அந்த படத்தில் நீங்களும் தான் நடிச்சிருந்தீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு நடிகர் தானே, கட்சி சாராத ஒருத்தர் தானே. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போய், அம்மா நானும் நடிச்சிருக்கிறேன், ஒரு பெரிய இது இருக்குது, டைம் டு லீடுன்னு தவறாக போட்டார், அந்த போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுக்க சொல்லிடுறேன் நான், நீங்கள் கோவப்படாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பேசியிருக்க வேண்டியது தானே. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாகுபலின்னு ஒரு படத்தில் நடிச்சிங்கல்ல, நடித்து முடிச்சுட்டு அது ஒரு தெலுங்கு படம். ஆனால் அந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கர்நாடகாவில் உள்ள மொழி வெறியர்கள் சத்யராஜ் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ரஜினியை எதிர்க்கிறதா கன்னட பீப்புளை எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்க. வந்து அதுவும் அந்த வாட்டல் நாகராஜை வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு இருந்தீங்க. அப்போ அவ்வளோ பெரிய செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்தாச்சு. அது தெலுங்குலையும் தமிழ்லையும் ஓடிடும், கர்நாடகாவில் ஓட விட நாங்கள் நிறுத்துமா. இங்கே வந்து சத்யராஜ் வந்து இங்கே மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா கிடையாது அப்படின் போது அங்கே போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா? அப்புறம் புரட்சி தமிழன் எப்படி வந்து புரட்சி தமிழன் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ரஜினியோடைய எதிர்ப்பு அரசியல் பேசிட்டு இருந்தீங்க. ரஜினியை வந்து எத்தனையோ நான் வீடியோ பேசிட்டேன் நான், அதை வள்ளூர் கோட்டத்தில் வச்சு. ஆனால் ரஜினி ஒரு இடத்துல கூட உங்களை தவறாகவே பேசலை, ஒரு இடத்துல கூட. சும்மா அவர் ஃபேன்ஸ் அப்படி தூண்டி விட்டுருந்தா கூட போதும் வந்து. ஆனால் அதான் அந்த இதுதான் இப்போ விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயாவது உங்களை விமர்சனம் பண்ணி பேசுகிறாரா? யாரையாவது விமர்சனம் பண்ணி பேசுகிறாரா? இது சப்போர்ட்டும் கிடையாது. வந்து நீங்கள் ஒரே துறையில் இருக்கிறீங்க. இதே ஒரு இன்டர்வியூவில் வந்து திரும்ப மூச்சுக்கு 32 தடவை பழைய இன்டர்வியூவில் வந்து விஜய் சார் விஜய் சார் விஜய் சார் விஜய் சார்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன ஆச்சு? வந்து காலமும் சூழ்நிலையும் மாறும்போது ரைட்டு, அவர் ஒன்றும் சொல்லி ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் சொல்கிறார். மரியாதை குறைவாக எங்கேயுமே பேசவே இல்லை. நீங்கள் அதே வேளையில் இப்படி டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க, நானும் என் மகளும் வந்து திமுகவில் தான் இருக்கிறோம், என் பையன் வந்து விஜயோடைய பயங்கரமான வெறியர், அவர் வந்து விஜயை விட்டே கொடுக்க மாட்டார் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு இதுவே வச்சுட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து உண்மையிலே பயங்கர சேஃப்டியான ஒருத்தர் எனக்கு தெரியும். வந்து ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, ஏன்னா பல பேட்டிகள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தபோது அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் உங்கள் வீட்டில் தான்
ஒரு கொஸ்டின் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த பேட்டியே வேணாம் தலைவர் விட்டுருங்க, ஏன்னா அங்கே நான் வந்து அந்த அம்மா கோவம் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஏன்னா அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசலாம், ஆனால் விஜய் ஏன் நீங்கள் எதிர்த்து பேசணுன்றது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து அப்படி என்ன விஜய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணார்? அது ஏதாவது சொல்லலாம்ல, ஏதோ ஒரு காரணம் விஜய் என்ன டிஸ்டர்ப் பண்ணாருங்க. விஜய் வந்து என் படத்தெல்லாம் வந்து முடக்கினார், இல்லை விஜய் படத்தில் நான் நடிக்கக்கூடாதுன்னு அவர் வந்து ப்ரொடியூசருக்கெலாம் வந்து தடை போட்டார். ஏதாவது காரணம் சொல்லலாம். சரி, உங்களுக்கு ஏதோ ஒன்று கண்டென்ட் பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சக நடிகர் உங்கள் கூட ஒரு உச்ச நடிகர், நிச்சயமாக அவர் அப்படி வந்து நீங்கள் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. ரைட், உங்கள் விருப்பம். அதே போல் திடீர்னு விஜய் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு வேலை பண்ணியிருக்காரு எடப்பாடி தொகுதியில் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு பொருளையை இது பண்ணிட்டு, என்னையா ஆதரவு அப்படின்னு கேட்டால், அந்த எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளராக ஒருத்தர் நின்னார்ல, அவர் ஓடி போயிட்டார். அவர் ஓடி போயிட்டாரா இல்லை அவர் வந்து விலைக்கு வாங்கிட்டாங்களா, மிரட்டி அமுச்சு விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை நமக்கு ஏதாவது பாதகமாகிட போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சிருப்பாரோ என்னவோ தெரியல. ஏன்னா அவர் நிற்கிறது ஒரே தொகுதி தான். விஜயோடைய மாசு என்னான்னு இப்போ ஒன்றும் புரியல. வந்து ஒரு கலக்கம் இருக்க தான் செய்யும். அந்த டாப்பிக்கே இல்லாமல் வச்சு அந்த தொகுதியே இருக்குது 234 233 ஆயிடுச்சு. அதனால் அங்கே சுயேட்சா நிற்கிற வேட்பாளர் பிரேம்குமார், அவர் ஏற்கனவே விஜய் நற்பணி இயக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர், விஜயோடைய ரசிகர். அதனால் அவருக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். அங்கே இருக்கிற நம்ம தாவேகா கட்சியினர்லாம் இவருக்கு வந்து டிவியில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன், டிவி சின்னம், அதில் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடு. இது என்ன ஆகி போச்சுன்னா, பாருங்க, மறைமுகமாக எடப்பாடி ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு அவர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு. ஏங்க, அவர் ஆதரவு கொடுத்தா எடப்பாடிக்கு தாங்க, அவருக்கு தானுங்க பிரச்சனை. என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரவுண்ட் அப் கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜீ தமிழ் இன்னைக்கு கோட் படத்தை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. நான் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. அதான் ஜீ தமிழ் தான் வந்து ஜனநாயகனுடைய சேட்டலைட்டு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய கஷ்டம்தான். ஏன்னா அவங்க தான் அந்த ஆடியோ லான்ச்சு, மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சு அவங்க தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டிஆர்பி ரேட்டில் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய உற்சாகமாக அவங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாகவே சில நிகழ்ச்சியெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இந்த சரிகமப்ப அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கூட பார்த்தீங்கன்னா விஜய் சம்மந்தமான பாடல்கள்லாம் வச்சு கூட அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு டிபேட் ஷோ கூட பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை, இந்த கோட்டுக்கு ஒரு 2-3 நாளாக விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. உங்களை மனைவி சந்தேகப்பட்டாலும், மகன் உங்களை எதிரியாக நினைத்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த கோட் படத்தை. ஏன்னா விஜய் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். சரி, திரும்பவும் அதே விமர்சனம் தான், அதே விஷயம்தான். கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம், விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, விஜய் யாரோட ஓட்டை பிரிப்பாரு, ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பாரா டிஎம்கே ஓட்டை பிரிப்பாரா, விஜய் எவ்வளவு சதவீதம் தான் வாக்கு வாங்குவாரு, இப்படி ஒரு பக்கம். தமிழ் முன்னணி நாளிதழான ஜூனியர் விகடன் ஒரு பக்கம் 44% விஜய் அப்படின்னு சொல்லி யார் உங்களில் அடுத்த முதல்வர் அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு, அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும்போது அது சம்பந்தமான விவாதம். இது எல்லாம் விவாதமாகவும் ஆருடமாக மட்டும்தான் இருக்கும். மே 3ஆம் தேதி வரைக்கும். மே 4ஆம் தேதி தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்க, ஒரு 2 மணி நேரத்தில் ஏறக்குறைய 3/4 ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அப்படி அந்த ரிசல்ட் வரும்பொழுது தமிழக மக்களுடைய மனநிலை என்ன என்பது அப்பட்டமாக தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.